ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளரும் பத்திரிகையாளருமான திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது சிபிஐ விசாரணைலாம் தேவையில்லை, எங்கள் ஊர் போலீஸே விசாரிச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாரு. அது பற்றி உங்கள் பார்வை? உங்கள் ஊர் போலீஸ் தான் வேங்கவயல் பிரச்சனையில் கிளிகிளின்னு கிழிச்சிருக்கு. கன்னியாகுமரி ஸ்ரீமதி மரணத்தில் ரொம்ப கிளிகிளின்னு கிழிச்சிருக்கு உங்கள் போலீஸு. உங்கள் காவல்துறை தான் பொள்ளாச்சி சம்பவத்தை மிக தெளிவாக தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவினுடைய ஊட்டி எஸ்டேட்டில் நடைபெற்ற சம்பவங்களை உங்கள் போலீஸ் தான் தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். உங்கள் போலீஸை நீங்கள் நம்புகிறீர்கள். சிறப்பான போலீஸை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். சீமானுக்கு நன்றி. இந்த போலீஸ் தான் ஈழத்திற்கு ஆதரவாக இந்த களத்திலே நின்று போராடிய என் போன்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்களை சிறைப்படுத்தி காயப்படுத்தியது. அது சீமான் நல்ல காவல்துறையை கையிலே வைத்திருக்கிறார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை மூடி மறைப்பதற்கான முதல் வேலையை சீமான் செய்திருக்கிறார். இன்றைக்கி அந்த மேடையில் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சோகமாக நான் நடிப்பு அதில் ஒரு வார்த்தை விட்டார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடு இந்த தளத்தில் அடக்கப்பட்ட மக்களுடைய தளத்தில், அதாவது எங்கே எதை பேசுனா கைதட்டல் வாங்கலாங்கிறதுல கவனமாக இருந்து பேசுகிற அந்த திறமை சீமானுக்கு மட்டும்தான் உண்டு. அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் போய் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார். அம்பேத்கரை பேசுகிற இடம் அல்லது, இறந்து கிடக்கிற அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய இடம், இரண்டாவது அம்பேத்கரை பற்றி பேசுகிற இடம். அந்த இடத்தில் போய் தேசத்தந்தை அம்பேத்கரை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது கைதட்டலுக்காக பேசுகிறது. அதிலே ஒரு வார்த்தையை உதிர்த்தார். என்னிடத்திலே அண்ணன் பலமுறை கேட்டார், சீமானோடு நீ பயணித்திருக்கிறாயே, என்ன அனுபவத்தை கண்டிருக்கிறாய் என்று சொன்னார். நான் பலமுறை பல விஷயங்களை அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். வலையொலித்தளத்திலே நான் பேசிய பேச்சு அவர் உள்வாங்கியிருக்கிறார். அவர் நகைச்சுவையாக சிரிப்பார். அந்த மாபெரும் தலைவனோடு இந்த தற்குறி சீமான் அவர்கள் 1 மணி நேரம் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசியதாக பேசுகிறார். யார் இறந்து போகிறார்களோ அவர்களுக்கான நட்பை போலியாக சித்தரிப்பதிலே முதலிடத்தில் அண்ணன் சீமான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார். நான் கேட்குறேன், பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டார். அவருக்கும் உங்களுக்குமான ஒரு உறவை எங்கேயாவது சொல்லுங்கள் பார்ப்போம். பேச முடியுமா உங்களால்? நான் பேச முடியும். இந்த மண்ணின் விடுதலையை வென்றெடுப்பதற்காக களத்தில் நின்று தூக்குத்தண்டனை கைதியாக இருந்த ஐயா புலவர் கலிய பெருமாளுடன் உங்களுக்கான உறவை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். பேச முடியுமா? நீங்கள் பேச முடியாது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனதற்கு பிறகு நான் 1 மணி நேரம் உரையாடினேன் என்பதெல்லாம் அப்பட்டமான பொய். எனக்கு தெரியும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் 1 மணி நேரம் யாரிடத்திலும் பேச மாட்டார். சுருக்கமாக பேசுவார், புரிந்து கொண்டு பேசுவார், யாரிடம் பேசுகிறோம் என்பதை பற்றி யோசித்து பேசுவார். சீமான் இடத்துலாம் அப்படியே பேசியிருந்தால் கூட 1 நிமிடம் பேசியிருக்க வாய்ப்புண்டு. 1 மணி நேரம் பேசினார். நாங்கள் இந்த அடித்தட்டு மக்களுடைய அரசியலை பற்றி விரிவாக பேசினோம் என்பதெல்லாம் அட்டர் பிராட். ஈழத்து பிராடு முடிந்து இப்பொழுது அடக்கப்பட்ட மக்களின் பிராடுகளை உதிர்த்து விடுகிற சீமான் தொடர்ந்து இது போன்ற பிராடு வேலைகளை செய்வார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியல் படுகொலை நடந்திருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 2 மாதத்துலேயே 4 அரசியல் படுகொலை நடந்திருக்குது. ஒன்று ஜெயக்குமார், இன்னொன்று தீபக் ராஜா என்கின்ற தீபக் பாண்டியன், அப்புறம் சண்முகம், இப்போது ஆம்ஸ்ட்ராங். இந்த இடத்துல அரசு எப்படி இனி வர்ற படுகொலைகளை எப்படி கையாளணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வேலைக்கு போகக்கூடியவர்கள், இது போன்ற கூலிக்கு மாரடிக்கக்கூடியவர்களை இனங்கொண்டு அவர்களுக்கு தனி சிறைச்சாலையை உருவாக்க வேண்டும். ஒன்று, இந்த கொலை சிறைச்சாலையில் தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்போ சிறைச்சாலை எதுக்கு இருக்கிறது? புடுங்க இருக்கிறதா? சிறைச்சாலைகள் எதற்காக எவ்வளவு செலவழித்து கொண்டிருக்கிறது? என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்லாம்?
சிறையிலே ஒரு கொலையை திட்டமிட்டு தீட்டுவதற்கு, அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு சிறை நிர்வாகம் கொடுத்திருக்கிறது என்றால் ஏன் சிறை நிர்வாகம் கண்காணிக்க தவறியது? கேமராக்கள் இருக்குல்ல, எவன் யார் கூட பேசுகிறான், யார் எதுக்காக பேசுகிறான், அன்னைக்கு அவனை கூப்பிட்டு ஏன் அவனோட பேசினா, அவன்கிட்ட என்ன பேசினா, உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு, ஏன் அடிக்கடி நீங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிறீங்க, இதையெல்லாம் ஏன் இந்த அரசு கண்காணிக்க தவறியது? காவல்துறை ஏன் கண்காணிக்க தவறியது? பிளாக்காக இருக்குது. கொலகாரன்னா ஒரு பிளாக்கில் இருப்பான், மெண்டல்னா மெண்டலில் ஒரு பிளாக்கில் இருப்பான், கஞ்சானா கஞ்சா ஒரு பிளாக்கில் இருப்பான். ஆனால் மெண்டல் பிளாக்கில் இருக்கிறவனோ அல்லது கஞ்சா அடிக்கிற பிளாக்கில் இருக்கிறவனோ அவன் தனித்தனியாக இருப்பான். கொலையாளிகள் பிளாக்கில் இருக்கிறவன் அவன் கூடிக்கிட்டே இருப்பான், நட்பு உருவாகிக்கிட்டே இருக்கும். அடுத்து வெளியில் போனால் என்ன செய்யலாம்னு யோசிப்பான். அவங்களுக்கு சிறைச்சாலை வீடு, அவன் வெளியில் இருக்க ஆசைப்பட மாட்டான். வெளியில் போனால் என்ன ஏதாவது போடணும், காசு இருக்கா வீட்டுக்கு கொடுத்துரு, நான் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன். ஏன்? அவர்கள் சிறையோடு பழகி போனவர்கள். அப்போ இதை இனம் கண்டு தமிழ்நாடு அரசு ஒழிக்கப்பட வேண்டும். பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது இங்கே. சிறை நிர்வாகத்திற்குள் நான் சிறையில் இருந்த காரணத்தால் சொல்லுகிறேன். தண்டனை குற்றவாளிகள் தனியாக இருப்பார்கள், விசாரணை கைதிகள் தனியாக இருப்பார்கள். ஆனால் தண்டனை குற்றவாளிகளும் விசாரணை குற்றவாளிகளும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள், பேசிக்குவாங்க, நல்லா பேசிக்குவாங்க, அண்ணன் தம்பி உறவாடி கொள்வார்கள். இந்த விசாரணை குற்றவாளிகளை இனம் கண்டு பிரிக்கணும். முதல்ல இவன் எந்தெந்த வகையை சார்ந்த கொலையாளிகள், இவன் எத்தனை கொலை செய்திருக்கிறான், இனம் கண்ணணுமா இல்லையா? ஆற்காடு சுரேஷ் 6 கொலை செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் அவனை வெளியில் நடமாட விட்டது இந்த அரசு தானே. A+1 குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்குதே இந்த அரசு தானே அறிவிச்சிருக்கு. எப்படி இவர்கள் வெளியிலே நடமாடுகிறார்கள்? சரி, நடமாடுகிறவர்களை வெளியிலே இருக்கிற காவல்துறை கண்காணிக்குதா இல்லையா? அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன செய்கிறான், கண்காணிக்கணுமா இல்லையா? சரி, அவன் ஒரு கிராமத்தில் இருக்கிறான்னு சொன்னால், கொலையாளி கிராமத்தில் இருக்கிறான், வெளியிலேருந்து வந்திருக்கான், உள்ளேருந்து வெளியில் வந்திருக்கிறான்னு சொன்னால், அந்த கிராமத்தில் கண்காணிக்கக்கூடிய அளவில் ஏன் இந்த காவல்துறை நிர்வாகத்தை அமைக்கக்கூடாது? அவன் ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது. நீ ஊரை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா திருப்பி கைது பண்ணிடுவோம். அவனை 2 வருஷத்துக்கு போடுங்க, 3 வருஷத்துக்கு உள்ளே போடுங்க கிராமத்துக்குள்ளே. அவனை வெளியிலே விடாதீங்க. சிறையை விட மோசமான சிறையாக இருக்கும். அவன் எங்கும் போகக்கூடாது. இதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த அரசுகள். இப்போ தான் குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அவன் விசாரணை கைதியாக இருந்து வெளியில் வந்துட்டு திருப்பியும் ஒரு கொலையை முடிச்சுட்டு திருப்பி விசாரணை கைதியாக போய் இப்படி மாறி மாறி போனால் கொலைகள் தான் பெருகும். 90 நாளில் அவன் வெளியில் வந்துடுறான். இப்போ புதிய சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு இன்னும் நம்ம படிக்கல. 45 நாளில் வெளியில் வந்துருவதாக சொல்லுகிறார்கள். இன்னும் கொலைகள் அதிகரிக்கக்கூடும். ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முழுவதும் ஒரு கொலை செய்தவனாக இருந்தாலும் கூட, கொடூரமாக கொலை செய்தவனாக இருந்தாலும் கூட, கூலிக்கு வேலை செய்த கொடூரக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை இனம் கண்டு தனித்தனியாக பிரித்து அவர்களை ஒரு வட்டத்துக்குள் அடைக்க வேண்டும். அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பேராசிரியர்களை போடுங்க, மனநலம் மருத்துவர்களை போடுங்க, பாடங்கள் எடுங்க, அவங்கள புதிய உலகத்துக்கு கொண்டு வாங்க. ஏன் இந்த அரசு அதெல்லாம் செய்யலாம்? குழந்தையை படிக்க வைக்கிற அரசு கொலையாளிகளை ஏன் படிக்க வைக்கக்கூடாது? இதான் நான் கேட்குறேன். இப்போது பெரும்பாலும் புளியந்தோப்பு, பெரம்பூர், அப்புறம் இந்த வியாசர்பாடி இந்த மாதிரி பகுதிகளிலேருந்து பார்த்திங்கன்னா ரவுடிகள் அதிகமாக உருவாகக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி தான் இருக்குது அப்படின்னா இதை சீர் செய்ய ஏன் அரசு மறுக்குது, இல்லை மறுக்குதா? இல்லை, பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டதைப் போல வட சென்னை பகுதிகளில் இது போன்ற கொடூரமானவர்கள் உருவாகி வருகிறார்கள் என்றால் அதற்கு உடந்தையே காவல்துறை தான், அவருடைய அணுகுமுறை தான். ஒரு சிறிய குற்றத்தை செய்கிறான் என்றால் அவனை முதலில் பக்குவப்படுத்துங்கள். அவனை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லணும், ஆலோசனை வகுப்புகள் எடுக்கணும். அவனை உருவாக விடாமல் தடுப்பது அங்கு தான். ஆனால் காவல்துறை தான், என்னடா பண்ணிட்டியா, என்ன காசு உனக்கு வந்துருச்சா, எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு. காவல்துறையே கொலையாளிகளிடம் கையூட்டு வாங்குகிற காவல்துறையெல்லாம் நிறைய இருக்குது. இது போன்ற குற்றவாளிகளை உருவாக்குவதே காவல்துறை தான். காவல்துறை தான் முழு பொறுப்பு. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அரசாங்க ரவுடிகள் தனியார் ரவுடிகளை உருவாக்குகிறார்கள். இதுதான் இதுக்கு பதில். அப்போ எதை சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கே விட்டு விடுகிறேன்.
உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.